வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். 7 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா பிரதமர் மோடி சீனாவுக்கு போயிருக்காரு. எதுக்கு? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதாவது SCO உச்சி மாநாட்டுக்காக. வாங்க, இந்த பயணத்தோட பின்னணியில இருக்கிற வியூகங்கள் என்ன, இதோட முக்கியத்துவம் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 7 நீண்ட ஆண்டுகள், ஆசியாவின் 2 பெரிய சக்திகள். இப்போ அவங்க சந்திக்கிறதோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், உறவுகள்ல ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குறது. ஆமாங்க, சரியா 7 வருஷம். ஒரு இந்திய பிரதமர் கடைசியா சீனாவுக்கு போய் இவ்வளவு பெரிய கேப், இதுவே இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு சொல்லுது இல்லையா? முதல்ல இந்த சந்திப்பு எங்க, எப்போ நடந்ததுன்னு பார்க்கலாம். சீனாவின் தியான்ஜின் நகரத்துல ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1, 2025 வரைக்கும் இந்த SCO உச்சி மாநாடு நடந்தது. அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பெரிய பெரிய தலைவர்களோட சந்திப்புகள்ல சில சமயம் அவங்க பேசுறதை விட செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அர்த்தத்தை கொடுக்கும். அது மாதிரி இங்க என்ன நடந்ததுன்னு பாப்போம். இந்த பயணத்தோட ராஜதந்திரத்தையே 2 கார் பயணங்கள்ல சொல்லிடலாம். பிரதமர் மோடி சீனாவுக்கு வந்தப்போ சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோட அரசு காரான ஹாங்சி L5ல பயணம் செஞ்சார். அதே மாநாடு முடிஞ்சு கிளம்பும்போது ரஷ்ய அதிபர் புதினோட ஆரிஸ் செனாட் கார்ல ஒன்னா பயணம் செஞ்சாங்க. இது உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா 2 பெரிய சக்திகள் கிட்டையும் சமமான நட்போடு இருக்குன்னு காட்டுற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். சரி, இந்த மாதிரி சிம்பாலிக்கான விஷயங்களுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன மாதிரியான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல சீன அதிபர் ஷி ஜின்பிங் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் கிடையாது, நாம கூட்டாளிகள் அப்படின்னு. இது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுல ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு தெளிவான சிக்னல். அப்போ அவங்க என்னதான் பேசிக்கிட்டாங்கன்னு நீங்க கேட்கலாம். முக்கியமா வர்த்தகத்தையும் முதலீட்டையும் எப்படி அதிகப்படுத்துறது, வர்த்தக பற்றாக்குறையை எப்படி குறைக்கிறதுன்னு விவாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீவிரவாதத்துக்கு எதிரா சேர்ந்து செயல்படுறது, அமெரிக்கா மாதிரி மத்த நாடுகள் கொடுக்கற வர்த்தக அழுத்தங்களை ஒன்னா சேர்ந்து சமாளிக்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் சீனா கூட இப்படி ஒரு ஃபார்மலான மீட்டிங் நடக்க, இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட நடந்த சந்திப்போட டோனே வேற மாதிரி இருந்துச்சு. ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடிய அன்பு நண்பரே அப்படின்னு கூப்பிட்டாரு. இது அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட நட்பை நல்லாவே காட்டுச்சு. இந்த சந்திப்புல சில காட்சிகள் ரொம்பவே கவனிக்க வேண்டியது. மாநாடு முடிஞ்சதும் புத்தின் நமக்காக வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசிக்கிட்டே போயிருக்காங்க. இது 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஆழமான உறவையும் இந்த பகுதியில அமைதிக்காக சேர்ந்து உழைக்கிறதையும் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கு. ஓகே, இந்த தனிப்பட்ட சந்திப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா SCO மாநாட்டு மேடையில உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி சொன்ன செய்தி என்ன? அவரோட பேச்சுல 2 விஷயங்களை ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. 1, தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல இரட்டை வேடம் போடக்கூடாதுன்னு சொன்னது. 2வது, இணைப்பு திட்டங்கள், அதாவது கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ், மத்த நாடுகளோட இறையாண்மைய மதிக்கணும்னு சொன்னது. இது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாநாட்டுல பிரதமர் மோடி செஞ்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, SCOன்ற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கொடுத்ததுதான். Sக்கு செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு, Cக்கு கனெக்டிவிட்டி, அதாவது இணைப்பு, Oக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு. இதுதான் SCO அமைப்புக்கான இந்தியாவோட எதிர்கால பார்வை. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதோட ஒட்டுமொத்த தாக்கம் என்ன? இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பயணம் உலகத்துக்கு ஒன்னே ஒன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. இந்தியா ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கிற நாடு, யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணியாத ஒரு சக்தி. இந்தியா இப்படி ஒரு பார்வையை முன்வைக்க சீனா அவங்களோட தரப்புல இன்னும் பெரிய திட்டங்களோட வந்திருந்தாங்க. SCO வளர்ச்சி வங்கி, எரிசக்தி தளம், AI ஒத்துழைப்பு மையம்னு பல திட்டங்களை முன்மொழிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம GPSக்கு பதிலா அவங்களோட பெய்டோ நேவிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தலான்னு சொன்னாங்க. இது SCO அமைப்பை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான அவங்களோட பெரிய திட்டம். அப்போ இந்த பயணத்தோட முக்கியமான விளைவுகள் என்னென்னு தொகுத்து பார்த்தா, இந்தியா சீனா உறவுகள்ல ஒரு பாசிட்டிவான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவோட சுதந்திரமான வெளியுறவு கொள்கை மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் தீவிரவாத மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல SCO நாடுகளுக்குள்ள ஒத்துழைப்பு இன்னும் வலுப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். பல வல்லரசுகள் இருக்கிற இந்த உலகத்துல இந்த உச்சி மாநாடு இந்தியாவின் இடத்தை உண்மையிலேயே ஒரு புது கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?